இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கான ஆட் ரெவன்யூ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 4,000 ஹவர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு காட்டுதில்ல, இது வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்து பார்ப்போம் என்ன வருது. இதுக்கு நானும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் சேனலில் இதுவே வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் அன்லாக் ஆச்சு, அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேன். ஆட்ஸ் ஃப்ரம் யுவர் ப்ரீமியம் பேஜஸ் ஸ்டார்ட் நவ். எல்லாத்துக்கும் கெட் ஸ்டார்ட் கொடுத்துருவோமா? கெட் ஸ்டார்டட், watch page ads, turn on, earn from ads on YouTube Premium on watch page. ஷோ மிட் ரோல்ஸ் ஆட் ஜூரிங் மை வீடியோஸ். இதில் வந்து எப்போ ஆட் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் செலக்ட்ஸ் பிளேசஸ் ஆட்ஸ் ஃபார் ஈச் வீடியோஸ். ஆட் ஃபார்மட்ஸ் ஆர் செலக்டட் பை பேலன்சிங் த வியூவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரியேட்டட் ரெவன்யூ. ப்ரீ ரோல்ஸ் ஆட்ஸ், மிட் ரோல் ஆட்ஸ் அண்ட் போஸ்ட் ரோல் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 இது லொக்கேஷன் இருக்கான். டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் இருக்குது, ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் இருக்குது. இப்போ அடிஷ்னல் ஆட்ஸ் செட்டிங்ஸ் வந்து யூ கேன் மாடிஃபை யுவர் settings at any time, and settings upload defaults and monetization videos through monetization defaults in live control room live streams. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ மீட் ரோல்ஸ் ஆட்ஸ் டியூரிங் மை வீடியோஸ். யூடியூப் will automatically insert ad slots in the best natural break point through the videos longer 8 minutes. 8 minutes மேலே இருக்கிறதால தான் ஆடே வரும். அதனால தான் எல்லோரும் 8 minutes கரெக்டாக வீடியோ போடுறீங்களா? திருத்துறா அவங்கள பற்றி. Show mid-rolls ads during my live stream. YouTube will determine which ad formats are best for your live stream. சரி, நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஆல் ஆஃப் மை எக்ஸிஸ்டிங் வீடியோஸ். இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தான் வேணும். ஆல் ஆஃப் மை வீடியோஸ் கொடுத்துட்றேன். ஆல்கஹால் அண்ட் கேம்பிளிங்களை பற்றி போட்டால் ஆட் வராதாமா. அது மாதிரி எனக்கு எதுவும் இல்லை, அதனால் இப்படிலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ கண்டென்ட்டுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆடு காட்டும். ஆடு காட்டுது. இதுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 டிஜிட் சொல்லணும், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லையா? சரி, அதெல்லாம் சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஆடு வந்து வந்துருச்சு. நான் ஒரு சில வீடியோக்கு மட்டும் ஆடு ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்ன ப்ளேலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் இது ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று போயிருப்பேன். ஆடியோ லான்ச் நான் வீடியோ வர மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ டவுட் ஆகுது. இந்த வீடியோவும் ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் நான் ஃபேஸ் காட்டியிருப்பேன். ஆனால் இதுக்கு நான் அப்படி பண்ணேனான்னு தெரியல. ஆனால் அதுக்கு மட்டும் ஆஃப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம இஷ்டம் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அது காசு வரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்மளே வந்து முடிவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. நம்ம வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஆட் காசு வரும் நம்மகிட்ட. ஆனால் ஒரு எவ்வளோ ஒரு $100 வந்து நம்ம ஆட்சென்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டுனே தான் இருக்கணும். $100 வந்ததுக்கப்புறம் தான் காசு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வரும். வேறு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.